Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்றைக்கி நான் ரவா இட்லி பண்ணிட்டுருக்கேன். ரவா இட்லி எப்படி பண்ணுறதுனா, ரவையை நல்லா வறுத்துருங்க. சவக்க வறுத்துட்டு சின்ன தீயில் வச்சு வறுத்து அதை வாசனை வர வரையும் வறுத்து அதை ஆற வச்சுருங்க. அப்புறம் நல்ல தயிர் கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கணும். அதை போட்டு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி திக்காக வச்சுருங்க. ஒரு கப் ரவைக்கு அட்லீஸ்ட் 2.5 கப்பு தயிர் இழுக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறமா அதில் தாளித்து கொட்டுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கடுகு நெய்யும் எண்ணெயும் கலந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து அந்த தயிரில் கலந்து அந்த ரவையும் அதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. சால்ட்டு போட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நல்லா ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து குக்கரில் தண்ணி காஞ்சுட்டுக்கு சொல்ல தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டியாக வைக்கணும். அது ஊற்றக்கூடாது, நீங்கள் அப்படியே வைக்கணும், அப்படி போடணும். இடியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி ஊற்றிட்டா இந்த மாதிரி வெந்துடும். 15 to 20 மினிட்ஸாக வெந்துடும்.